இன்னைக்கு நாம கிளாஸ் 5 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் வீணா புக்கினுடைய லெசன் 5 தான் பார்க்க போறோம். லெசனோட பேரு சுந்தரியா. சுந்தர் அப்படின்னா அழகு நம்மளுக்கு தெரியும். இங்க சுந்தரியா அப்படின்றது ஒரு கவ்வினுடைய பேர், ஒரு பசுவினுடைய பேரா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பெட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பெட் அனிமல்ஸை நம்ம வீட்டில் ஒரு ஆளாவே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம படிக்க போற லெசன்லயுமே இருக்கிற இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா ஹீரா சிங் அப்படின்றவருடைய ஃபேமிலியோடைய ஒரு பார்ட்டா இருக்கு சுந்தரியா அப்படின்ற அந்த அந்த கவ். இப்போ இவங்களுடைய பாவர்ட்டியோட காரணத்தினால, அதாவது ஹீரா சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையா இருக்காரு, புவரா இருக்காரு. அவருக்கு வேற வழி இல்லாம இந்த சுந்தரியாவை வித்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பெட் அனிமலை பிரியும் போது ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். நம்மளால அந்த பெட் அனிமலை பிரிஞ்சே இருக்க முடியாது. அந்த பெட் அனிமலும் அதே மாதிரி தான், நம்மளால வளர்க்கப்படுற அந்த அனிமலும் நம்மளை விட்டு போறதுக்கு அதுக்கும் மனசே வராது. இப்போ இந்த ஸ்டோரியில ஹீரா சிங் எப்படி இந்த சுந்தரியாவை பிரிஞ்சிருக்காரு, சுந்தரியா இவர்கிட்ட திரும்ப வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுது, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். हरियाणा के किसी गांव में हीरा सिंह नामक एक किसान था. ஸோ ஹரியானாவுடைய ஒரு கிராமத்தில் ஹீரா சிங் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு கிசான், ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இருக்கார். उसकी समझ में यह नहीं आता था कि वह अपने बीवी बच्चों और अपनी प्यारी गाय सुंदरिया की பர்வரிஷ் கைசே கரே. பர்வரிஷ் அப்படின்னா அப்ரிங்கிங், அதுங்களை பாதுகாத்து கொண்டு வருது, அதாவது வளர்க்குறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, குடும்பத்தை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு வளர்க்குறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ உஸ்கி சமஜ்மே, இந்த உஸ்கின்றது ஹீரா சிங்கை சொல்கிறாங்க. ஹீரா சிங்க்கு சமஜ்மே யஹ் நஹி ஆத்தா தா. ஸோ அவருக்கு இது புரியல, ஏன்னா அவருடைய பாவர்ட்டியோட காரணத்தினால, அதாவது ஏழையாக இருக்க காரணத்தினால. வஹ் அப்படி பீவி பச்சோம் அவர் அப்படி பியாரி காய் சுந்தரியா, அதாவது ஒய்ஃபு குழந்தைங்க கூட சேர்ந்து இந்த காயை அவர் எப்படி பார்த்துக்க போகிறார் அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. சுந்தரியா காய் ढील ढौल में काफी बड़ी थी. இப்ப சுந்தரியாவை பத்தி சொல்றாங்க. இந்த சுந்தரியா கவு இருக்கு இல்லையா, அந்த காய் இருக்கு, அந்த பசு எப்படிப்பட்டதா இருக்கும்னா பார்க்கறதுக்கு ढील ढौल में, ढील ढौல்னா பிசிக்னு அர்த்தம், பிசிக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா काफी बड़ी थी, ரொம்ப பெருசா இருக்கும். उसे देखकर लोगों को ईर्ष्या होती थी. அதை பார்க்கும்போது மக்களுக்கு பொறாமை, ஜெலஸே ஆகும், அந்த அளவுக்கு அது ரொம்ப பெருசா அழகாவும் இருக்கும். गरीबी के कारण हीरा सिंह गाय का चारा भी नहीं जुड़ा पाता था. चारा அப்படின்னா ஃபாடர், அதாவது அனிமல்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட்டை நம்ம ஃபாடர்னு சொல்லுவோம், சாரான்னு சொல்லுவோம். கரீபி கே காரன், அவர் ரொம்ப புவரா இருக்கிற காரணத்தினால, அதாவது பாவர்ட்டி இருக்கிற காரணத்தினால அவரால் காய்கா சாராபி, அதாவது அந்த பசுவுக்கு ஃபுட்டு கூட அவரால் கேதர் பண்ண முடியல, அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. खाने पीने की कमी होने लगी तो हीरा सिंह ने सोचा मैंने सुंदरिया को बेच दूं. खाने पीने की कमी होने लगी, அதாவது அவருக்கு ஃபுட்டை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியல, அவருக்கு காசு இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது, கொஞ்ச நாள்ல அவரால் ரொம்ப ஃபுட்டு கம்மியாக தான் வாங்க முடியுது. இப்படி கம்மியாக வாங்கும் போது ஹீரா சிங் என்ன யோசிக்கிறாரு, மை சுந்தரியாக்கி பேச்தும், அதை வித்துடலாமா, நம்ம எதுக்கு அதை வச்சிருக்கணும், அதை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். பர் உஸ்கா படா லடுக்கா ஜவாஹர் சிங் சுந்தரியா को मौसी कहा करता था, इसलिए वह उसे बेचने से डरता था. ஆனா இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரிய பையன் ஹீரா சிங்கினோட பெரிய பையனான ஜவாஹர் சிங் சுந்தரியோக்கும் மௌசி கஹா கர்த்தா தா. ஸோ நம்மள ஒரு பழக்கம் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வளர்க்குற பெட் அனிமலை இதில் டாகாக இருந்துச்சுன்னா, அது டாக்னு சொன்னால் சில பேருக்கு கோவம் வரும். நம்மளுக்கு அந்த பெட் அனிமலை நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அது வச்சு தான் சொல்லணும். நம்ம அதுக்கு ஒரு ரிலேஷனில் நம்ம சொல்லுவோம். சில பேர் தம்பின்னுவாங்க, அண்ணன்னுவாங்க. அந்த மாதிரி ஹீரா சிங்கோடைய பெரிய பையன் ஜவாஹர் சிங் சுந்தரியாவை மௌசி, அதாவது அம்மாவுடைய சிஸ்டரை நம்ம என்ன ஒரு ரிலேஷனில் கூப்பிடுவோமோ அந்த மாதிரி அவர் கூப்பிடுறாரு. இஸ்லியே வஹு உசே பேச்னே சே டர்தா தா. ஸோ அதனால் அவருக்கு அதை விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல டர்தா தா அப்படின்றது பயம் கிடையாது. இவர் ஒரு ரிலேஷனாக நினைக்கும் போது, நம்ம ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்கும் போது எப்படி அதை விற்கிறது, அதுவும் அவங்க பையன் அவரை மௌசின்னு கூப்பிடும் போது எப்படி அதை விற்கிறதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. நௌகரி கி தலாஷ் மே வஹு தில்லி சலா ஆயா. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஹீரா சிங் என்ன பண்றாருன்னா நௌகரி கி தலாஷ், அதாவது வேலை தேடி டெல்லிக்கு வராரு. வஹா உசே ஏக் சேட் கே யஹா சௌக்கிதார் கி நௌகரி மில் கயி. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சேட்டு கிட்ட சௌக்கிதார், அதாவது வாட்ச்மேனோட வேலை கிடைக்குது.
एक रोज सेठ ने हीरा सिंह से कहा, तुम तो हरियाणा के रहने वाले हो, वहां की गायें अच्छी होती है, एक गाय का बंदोबस्त कर दो. ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேட்ஜி என்ன பண்றாரு, ஹீரா சிங் கிட்ட சொல்றாரு, एक रोज सेठ ने हीरा सिंह से कहा, तुम तो हरियाणा के रहने वाले हो. ஸோ நீ வந்து ஹரியானால வசிக்கக்கூடிய ஒரு ஆள், அங்கிருந்தா நீ வந்திருக்க இல்லையா. வஹாं கி காயே அச்சி ஹோத்தி ஹை, இவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அங்க இருக்கிற கவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டதுனால அவர் என்ன சொல்றாரு, நீ ஹரியானால இருந்து வந்திருக்க தானே, அங்க இருக்கக்கூடியவன் தானே, அங்க இருக்கிற காய், அங்க இருக்கிற பசு வந்து ரொம்ப நல்லா இருக்குமே, ஏக் காய் கா பந்தோபஸ்து கர்தோ, எனக்கு ஒரு गाय अरेंज பண்ணி கொடு, ஒரு பசு அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. हीरा सिंह सुंदरिया की बात सोचने लगा. उसने कहा, एक है मेरी निगाह में. உடனே ஹீரா சிங்க்கு சுந்தரியாவை ஏற்கனவே அவர் விற்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு இல்லையா, இப்ப சுந்தரியாவுடைய விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. சுந்தரியா அவர் ஞாபகத்துல வரார். வந்து அவர் என்ன சொல்றாரு, உஸ்னே கஹா ஏக் ஹை மேரி நிகாஹ் மே. நிகாஹ் அப்படின்னு இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி, ஏக் ஹை மேரி நிகாஹ் மே, எனக்கு தெரிஞ்ச ஒரு கவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. सेठ ने कहा, कैसी गाय है. उन्हें सेठ என்ன கேட்கிறாரு, எப்படிப்பட்ட பசு அது. हीरा सिंह बोला, गाय तो ऐसी है कि दूध देने में कामधेनु, 15 सेर दूध उसके थले उतरता है, उसके 200 रुपये तक लग चुके हैं. அவர் கேட்ட உடனே ஹீரா சிங் சொல்றாரு, गाय तो ऐसी है कि दूध देने में कामधेनु. ஸோ காமதேனு அப்படின்றது வந்து ஒரு டிவைன், அதாவது தெய்வீகமான பசு வந்து காமதேனுன்னு சொல்லுவாங்க. அந்த காமதேனு அப்படின்னு ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னா, தூத் தேனேமே காமதேனு, அதாவது நிறைய பால் கொடுக்கும். பால் கொடுக்கறதுல அது ஒரு காமதேனு மாதிரி. காமதேனு அப்படின்னா நம்மளுக்கு அதாவது நம்ம எடுக்க வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரியாக பசுவை தான் காமதேனுன்னு சொல்லுவாங்க. தூத் தேனேமே காமதேனு 15 சேர். ஸோ சேர் அப்படின்றது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டோடைய அளவு. அது என்ன அளவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல அரௌண்ட் 1 kg அப்ராக்சிமேட் சொல்லலாம். இப்போ 1 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், 1 லிட்டர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 15 சேர் தூத், அதாவது 15 kgsனே வச்சுப்போம் நம்ம. 15 லிட்டர்ஸ் ஆஃப் பால் வந்து உஸ்கே தலைனா அண்டர்னு அர்த்தம், மடின்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்துல அப்படி மீன் பண்ணுறாங்க. உஸ்கே தலே உத்தர்த்தா ஹே, ஸோ அதோட மடியிலேருந்து நம்மளுக்கு குறைஞ்சது 15 லிட்டர்ஸ் ஆஃப் பால் கிடைக்கும். உஸ்கே 200 रुपये तक लग चुके हैं. அதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், 200 rupees வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரா சிங் சேட் கிட்ட சொல்றாரு. ஸோ இது வந்து ஓல்டு ஸ்டோரி, அதனால 200ன்றது ஒரு பெரிய வேல்யூ தான். அப்போ இருக்கிற அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து பெரிய அமௌண்ட். இப்போ 200 எதுவுமே கிடையாது. பட் இவர் சொல்லும் போது 200 அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, உஸ்கே 200 रुपये तक लग चुके हैं. ஸோ 200 rupees வரைக்கும் ஆகும்னு சொல்றாரு. சேட் போலா, चलो 5 हम ज्यादा दे देंगे. ஸோ சேட் என்ன சொல்றாரு, அப்படியா, அப்படின்னா 5 rupees நான் சேர்த்தே தரேன் அப்படின்னு சொல்லி ज्यादा दे देंगे அப்படின்னு சேட்டு சொல்றாரு. हीरा सिंह ने तब साफ ही कह दिया, सेठ जी सच यह है कि वह गाय अपनी ही है. ஸோ 5 rupees சேர்த்து தரேன்னு சொன்ன உடனே ஹீரா சிங் ரொம்ப நல்லவராக இருக்கார். அவர் உடனே என்ன சொல்றாரு, என்ன விஷயமோ, அதாவது எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச கவுன் ஃபர்ஸ்ட் சொன்னவர் இப்ப உண்மையை சொல்லிடுறாரு. சாஃப் ஹி கஹ் தியா. ஸோ டைரக்டா கிளியரா என்ன உண்மைன்றது சொல்லிடுறாரு. என்ன உண்மை, சேட்ஜி சச் யஹ் ஹை கி வஹ் காய் அப்னி ஹை. சேட்ஜி உண்மை என்னன்னா அது என்னுடைய காய் தான், எங்களுடையது தான் அப்படின்றது உண்மையை சொல்லிடுறாரு. சேட்ஜி ने खुश होकर कहा, तब तो अच्छी बात है, तुम्हारे लिए जैसे 200 वैसे 205. அப்ப சேட்ஜி என்ன சொல்றாரு, குஷ் ஹோக்கர் கஹா, அப்போ உண்டுனா இன்னும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஹாப்பியா என்ன சொல்றாரு, தப் தோ அச்சி பாத் ஹை, அப்பனா இது ரொம்ப நல்ல விஷயம்தான். தும்ஹாரே லியே ஜெய்சே 200 वैसे 205. ஸோ உனக்கு அப்படின்னு இருக்கும்போது 200 கொடுக்கறத விட நான் என்ன பண்ணுவேன், 205 தாராளமாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஒரு கஹாவத், அதாவது அவங்க பேச்சு மொழியில யூஸ் பண்ற சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. தும்ஹாரே லியே ஜெய்சே 200 वैसे 205. ஸோ உனக்கு அப்படி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், 105 5 rupees சேர்த்து கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. हीरा सिंह लाज से गट गया कि वह कैसे बताया कि सुंदरिया उसके परिवार का अंग है. இப்ப லாஜ் சே கட் கயா அப்படின்றத நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு முஹாவரா, ஒரு இடியம். ஸோ இடியம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸை இன்னும் அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக, ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க இடியம்ன்றத.
இடியம்க்கு டைரக்டா ஒரு மீனிங் இருக்கும், நம்ம யூஸ் பண்றது இன்டைரக்ட் மீனிங். அப்ப லாஜ் சே கட் கயான்றதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு அஷேமா ஃபீல் பண்றாரு, ஒரு எம்பராஸ்டா ஃபீல் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, हीरा सिंह लाज से गट गया कि वह कैसे बताए कि सुंदरिया उसके परिवार के अंग है. ஸோ இவர் இப்போ எப்படி சொல்ல முடியும், சுந்தரியா வந்து எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சேல் பண்றதுக்கு வந்துட்டாரு, 5 rupees எக்ஸ்ட்ராவும் வாங்க போறாரு. இப்ப சுந்தரியா எங்க ஃபேமிலியில ஒருத்தர்னு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் அஷேமா ஃபீல் பண்றாரு. அதுதான் லாஜ் से गट गया. पर उसने सोचा कि सेठ के यहाँ रहकर गाय तो उसकी आंखों के आगे रहेगी. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஹீரா சிங் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சேட்டுக்கே யஹம், இப்போ சேட் கிட்ட இருந்துச்சுன்னா, இப்போ ஏன்னா இவரும் இங்கே தான் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாரு, சேட்டுக்கே யஹா ரஹுக்கர், இப்போ நம்ம இங்கேயே இருக்கும்போது காய் தோ உஸ்கி ஆங்கோங்கே ஆகே ரஹேகி, அந்த பசு சுந்தரியா எங்கே இருக்கும், இவர் கண்ணு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். சேட் நே 100 रुपये मांगकर उसी वक्त हीरा सिंह को धमा दिए. ஸோ சேட் என்ன பண்ணாரு, உடனே ஒரு 200 rupees எடுத்து ஹீரா சிங் கையில் கொடுத்துட்றாரு. சாரி 100 रुपये 100 rupees தான் கொடுக்குறாரு. உடனே ஒரு 100 rupees எடுத்து ஹீரா சிங் கையில் கொடுக்குறாரு. தமாதியே அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்ணார், இந்த 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துறாரு. देखो हीरा सिंह आज ही चले जाओ, कब तक वापस आ जाओगे. देखो हीरा सिंह आज ही चले जाओ. இப்போ என்ன சொல்றாரு, இங்க பாரு ஹீரா சிங், நீ இன்னைக்கே போயிடு, எனக்கு பசு உடனே வேணும், அதனால நீ இன்னைக்கே போயிடு. கப் தக் வாபஸ் ஆ ஜாவோகே, எப்ப நீ திரும்ப வருவ அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரா சிங் ने कहा 5 दिन तो लगेंगे ही. ஸோ 5 நாளாவது ஆகும், 5 दिन तो लगेंगे ही. सेठ जी ने कहा पर ज्यादा दिन मत लगाना. ஸோ 5 நாளாவது ஆகும் அப்படின்னு அவர் சொல்லும் போது சேட் சொல்றாரு, அப்ப நிறைய ரொம்ப நாள் ஆயிடக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ज्यादा दिन मत लगाना. हीरा सिंह उसी रोज गाय लेने चला गया. हीरा सिंह என்ன பண்ணாரு, அந்த நாளே அதாவது பசுவை எடுக்கிறதுக்காக ஹரியானாக்கு போறாரு. जैसे तैसे जवाहर सिंह को समझा बुझाकर वह गाय ले आया. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜவஹர் சிங் வந்து அதை மௌசின்னு கூப்பிடுவாரு, ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லி இவர் விற்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தார். இப்போ வேற வழி இல்லாமல் சேட்டுக்கிட்ட விற்கிறாரு. சேட்டுக்கிட்ட விற்கும் போது என்ன யோசிக்கிறாரு, பரவாயில்ல சுந்தரியா நம்ம பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கே 100 rupees வாங்கிட்டு அன்னைக்கே கிளம்பி போறாரு ஹரியானாக்கு. போய் என்ன பண்றாரு, ஜெய்சே தைசே ஜவஹர் சிங்க்கோ சம்ஜா புஜாக்கர், எப்படியோ அவனுக்கு அதாவது அவங்களுடைய பெரிய பையனுக்கு ஜவஹர் சிங்க்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. சம்ஜா புஜாக்கர் அப்படின்னா சொல்லி விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டு காய் லே ஆயா, பசுவை எடுத்துட்டு வந்துடுறாரு. गाय देखकर सेठ बहुत खुश हुए. அதை சுந்தரியாவை பார்த்த உடனே சேட் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்டே சுந்தரியா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே சேட் என்ன ஆயிடுறாரு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. सचमुच वैसी सुंदर स्वस्थ गाय उन्होंने अब तक ना देखी थी. ஏன் சேட் ரொம்ப குஷி ஆனார் அப்படின்னா, சச்முச் வைசி சுந்தர், ஸோ நிஜமாலே இந்த மாதிரி ரொம்ப அழகான அதே சமயத்தில் ஸ்வஸ்த் காய் ரொம்ப ஹெல்த்தியான பசுவை உன்ஹோனே அப் தக் நா தேக்கி தி, அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதனால அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஹீரா சிங் ने खुद उसे सानी पानी दिया सहलाया और अपने हाथों से धोया. ஸோ ஹீரா சிங் உடனே என்ன பண்ணுறாரு, குத் அப்படின்னா அவரே செல்ஃபா என்ன பண்ணுறாரு, சானி பானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பாடு கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஃபாடர் அண்ட் வாட்டர் எல்லாமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சஹலாயா அதை வந்து பெட் பண்ணுறாரு, தட்டி கொடுக்குறாரு, தடவி கொடுக்குறாரு. அவர் அப்பனே ஹாத்தோம் சே துஹா, துஹானா மில்கிங் த கவுன்னு அர்த்தம், பால் கறக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் துஹா. என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவருடைய கையாலேயே பாலும் கறக்கிறாரு. दूध 15 सेर से कुछ ऊपर ही बैठा. ஸோ நம்ம சேர் அளவு பார்த்தோம் இல்லையா, दूध பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்கு, 15 சேருக்கு அதிகமாகவே இருக்கு. सेठ जी ने 100 के ऊपर 7 रुपये उसे और दे दिए. ஸோ சேட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே 100 rupees கொடுத்துட்டார்ல, இப்போ அதுக்கு மேலே 100 के ऊपर 7 107. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசினாரு, 200 இவங்க சொல்லும் போது 205 கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஊருக்கு போகும்போது ஒரு 100 கொடுத்துட்டாரு. இப்போ அந்த மில்க் பண்ண உடனே, அதாவது தூதெல்லாம் இவ்வளோ பார்த்த உடனே சுந்தரியாவை பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகி உடனே 100 के ऊपर 7 रुपये उसे और दे दिया. திரும்ப ஒரு 107 rupees வந்து அவர் கையில் கொடுத்துறாரு. 100 रुपये वह पहले ही ले चुका था. ஸோ ஃபர்ஸ்டே ஊருக்கு போகிறது போதே ஒரு 100 rupees வாங்கிட்டார் இல்லையா, இப்போ ஒரு 107 rupees வாங்குறாரு. गोसी को बुलाकर सेठ जी ने गाय उसके सिपुर्द कर दी.
இப்போ சேட் என்ன பண்ணாரு பாருங்க, கோசினா அந்த டெய்ரி ஃபார்மர், அந்த பால் கறக்கிறதுக்கு பால்காரன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பால் கறக்கிறதுக்கு பாலை விற்கிறதுக்கு வாங்குறதுக்குலாம் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க தான் கோசி. அந்த மில்க் மேனை கூப்பிடுறாரு, கோசி கோ புலாக்கர் சேட்ஜி நே காய் உஸ்கே சிபுர்த் கருதியா. ஸோ அதுக்கிட்ட அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, ஏன்னா அவங்க தான் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கோசி கிட்ட சுந்தரியாவை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு சேட். இப்போ ஸ்டோரி என்ன ஆகுதுன்னு பாருங்க. रुपये तो ले लिए लेकिन हीरा सिंह का जी भरा जा रहा था. जब गोसी गाय को ले जाने लगा तब गाय उसके साथ जाना ही नहीं चाहती थी. ஸோ இப்போதான் நம்ம ஸ்டோரியில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, रुपये तो ले लिया, ஸோ காசையும் கையில் வாங்கிட்டாரு, லேக்கின் ஹீரா சிங் கா ஜி பரா ஜா ரஹா தா. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு முஹாவரா யூஸ் பண்ணியிருக்காங்க. முஹாவரா ஜி பரா ஜா ரஹா தானே என்ன அர்த்தம், ஓவர்வெல்ம் ஆகுறது, அதாவது ரொம்ப அதிகமான சாரோ. இந்த ஜி பரா ஜா ரஹா தா உங்களுக்கு ஹாப்பினஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, சாரோவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அவங்க எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, மனசு ரொம்ப கனமாக இருக்குது, பாரமாக இருக்குது. ஏன், ஹீரா சிங் என்ன பண்ண போகிறாரு, சுந்தரியாவை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு இல்லையா, அப்போ அவருடைய மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. அதுதான் ஜி பரா ஜா ரஹா தா, ஓவர்வெல்ம்டு வித் ஜாய், சாரி வித் சாரோ, ரொம்ப கஷ்டத்தில் அவர் வந்து கொடுக்குறாரு. ஜப் கோசி காய்க்கோ லே ஜானி லகா. இப்போ கோசி என்ன பண்ணுறாரு, அந்த மில்க் மேன் வந்தார் இல்லையா, சேட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார், அந்த மில்க் மேனு அந்த சுந்தரியாவை கூப்பிட்டு போகிறதுக்கு வராரு. ஜப் தப் காய், அதாவது காய்ன்றது சுந்தரியா, உஸ்கே சாத் ஜானா ஹி நஹி சாத்தா தா, அவன் கூட போகிறதுக்கே அது விரும்பலை. ஸோ சுந்தரியாவும் இவன் மேலே பாசமாக இருக்கிறதுனால அது போல. ஹீரா சிங் போலா, காய் கி நௌக்கரி பர் முஜே லகா தீஜியே சாஹே தனக்வாஹ் கம் கர் தீஜியே. உடனே ஹீரா சிங் என்ன சொல்றாரு, காய்கி நௌக்கரி பர், நான் இந்த பசுவை பார்த்துக்கிற இந்த வேலையில காய்கி நௌக்கரி பர் முஜே லகா தீஜியே, என்ன நீங்க பசுவை பார்த்துக்கிற இந்த வேலையில விட்டுடுங்க. சாஹே தனக்குவாகுனா சேலரி. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேனுக்கு ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்காருல்ல, சாஹே தனக்குவாக கம் கர் தீஜியே. ஸோ வேணும்னா உங்களோட இந்த சேலரியை நீங்க கம்மி கூட பண்ணிக்கோங்க, ஆனா பசுவை பார்த்துக்கிற வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரா சிங் கேட்கிறாரு. सेठ जी ने कहा, हीरा सिंह तुम्हारे जैसा ईमानदार चौकीदार हमें दूसरा कहाँ मिलेगा. तनख्वाह तो तुम्हारी हम 1 रुपया और भी बढ़ा सकते हैं, पर तुमको ड्योढ़ी पर ही रहना होगा. ஸோ இந்த மாதிரி அவர் கேட்ட உடனே சேட் என்ன சொல்றாரு, ஹீரா சிங் தும்ஹாரே ஜெய்சா ஈமான்தார், ஈமான்தார்னு என்ன அர்த்தம், ஹானஸ்டான, அதாவது உன்ன மாதிரியான ஹானஸ்டான வாட்ச்மேன் எனக்கு வேற யார் கிடைப்பாங்க, நீ வந்து என்ன கேட்குற, பசுவை பார்த்துக்கிற வேலையில் நான் போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் உன்ன மாதிரியான வாட்ச்மேன் எப்பவுமே ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அப்போ உன்ன மாதிரியான ஹானஸ்டான வாட்ச்மேன் எனக்கு வேற யார் கிடைப்பாங்க. தும்ஹாரே ஜெய்சா ईमानदार चौकीदार हमें दूसरा कहाँ मिलेगा. तनख्वाह तो तुम्हारी हम 1 रुपया और भी बढ़ा सकते हैं. நான் உனக்கு சேலரி இன்னும், இவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் கம்மியாக கொடுங்கன்னு சொல்கிறான் ஹீரா சிங். அவர் என்ன சொல்கிறார், நான் இன்னும் உனக்கு ஜாஸ்தி கூட தரேன், பர் தும்கோ ட்யோடி பர் ஹி ரெஹனா ஹோகா, ஆனால் நீ என்னோட டோர் ஸ்டெப்பில் வாட்ச்மேனாக தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறார். ஹீரா சிங் கியா கஹித்தா, இப்படி வந்து அவரோட ஓனர் சொல்லும் போது அவரால் என்ன சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல முடியாது. உஸ்னே காய்கோ புச்கார் கர் கஹா, சுந்தரியா ஜாவோ ஜாவோ. அவர் வேற வழி இல்லாமல் சுந்தரியாவை தடவி கொடுத்துட்டு, புச்கார்கர் மீன்ஸ் தடவி கொடுத்து ரொம்ப ஆசையாக ஹக் பண்ணி என்ன சொல்றாரு, சுந்தரியா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. गाय ने उसकी ओर देखा जैसे पूछना चाहती थी, क्या सचमुच ही इसके साथ चली जाऊं. ஸோ இந்த சுந்தரியா என்ன பண்ணுது அப்படின்னா, அவரை பார்க்குது, இவர் சுந்தரியா போ அப்படின்னு சொல்லும்போது சுந்தரியா அவரை பார்க்குது, என்ன விதத்தில் பார்க்குதுன்னு பாருங்க. ஜெய்சே பூச்சினா சாத்தி, இதுக்கு வந்து என்ன கேட்க விரும்புது அந்த பார்வையிலன்னு பார்த்தீங்கன்னா, கியா சச்முச் ஹி இஸ்கே சாத் சலி ஜாவும், என்ன நிஜமாவே நான் இவன் கூட போகட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்க்குது சுந்தரியா, ஹீரா சிங்கை பார்க்குது. ஹீரா சிங் நே உசே தப் தப்பாயா தோ வஹு கோசி கே பீச்சே பீச்சே சலி கயி. ஹீரா சிங் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஜென்டிலாக டேப் பண்ண உடனே கோசி கூடயே போயிடுது நம்மளுடைய சுந்தரியா. ஹீரா சிங் ஏக் டக் தேக்தா ரஹா. ஏக் டக் அப்படின்னா அப்படியே அதையே இன்டென்ட்ல, அதாவது அதையே உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. சுந்தரியா அவரை விட்டு போகிறத அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. லேக்கின் அக்லே தின் கட்பட் ஹுயி. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அங்கே வருது. இப்போதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளம், सेठ जी ने हीरा सिंह को बुलाकर कहा,
तुमने मुझे धोखे में क्यों रखा? धोखे அப்படின்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த நாள் சேட்ஜி ஹீரா சிங்கை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ என்ன ஏன் ஏமாத்திட்ட? तुमने मुझे धोखे में क्यों रखा? गाय ने सवेरे 5 सेर दूध भी तो नहीं उतरा. காலையில பசு என்ன பண்ணுச்சு, சவேரே இஸ் மார்னிங், காலையில் என்ன பண்ணுச்சு, 5 சேர் தூத், அதாவது 5 சேர் 5 அந்த லிட்டர்ஸ் ஆஃப் சேர் கூட கொடுக்கலையே, நஹி உத்தரா அப்படின்னு சொல்றான். हीरा सिंह ने कहा, मैंने खुद 15 सेर से ऊपर दूध दुहकर आपको दिया था. உடனே ஹீரா சிங் வந்து சொல்றாரு, அது இங்க அவர் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, நானே தானே உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் ஆஃப் சேர் வந்து மில்க் பண்ணி அன்னைக்கே துஹுக்கர் அப்படின்னா அன்னைக்கே நான் உங்களுக்கு பால் கறந்து ஆப்கோ தியா தா உங்களுக்கு கொடுத்தேனே அப்படின்னு சொல்றாரு. சேட்ஜி ने कहा, तो जाकर गाय को देखो, அப்படின்னா போய் நீயே போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. हीरा सिंह गाय के पास गया, पुचकार कर कहा, सुंदरिया मेरी रुसवाई क्यों कराती है. போயிட்டு என்ன பண்றாரு, சுந்தரியா கிட்ட போறாரு. போயிட்டு புச்கார் கர் அதை பேட் பண்ணி தடவி கொடுத்துட்டே சொல்றாரு, சுந்தரியா மேரி ருசுவாயி. ருசுவாயி அப்படின்னா என்ன சொல்றது, என்னை வந்து எம்ப்ராசிங் ஆக்குற, என்னையே இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்குற. ருசுவாயி கியோ கராத்தி ஹே, என்னையே இப்படி எம்ப்ராசிங் பண்ற. அதாவது அவருக்கு என்ன எம்ப்ராஸா இருக்கு அப்படின்னா, அவர் கறக்கும் போது பால் கொடுக்குது, வேற ஒருத்தவங்க பண்ணும்போது பால் கொடுக்க மாட்டேங்குது. சேட்ஜி என்ன கேட்குறாரு, என்ன ஏமாத்திட்டேன்ற ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு இல்லையா, அதனால இவருக்கு ரொம்ப எம்ப்ராஸா இருக்கு. गाय ने मुंह ऊपर उठाए मानो पूछ रही हो, बोलो मुझे क्या करना है. உடனே சுந்தரியா அவரை வந்து அந்த முகத்தை உயர்த்தி இப்படி பாக்குது. பார்த்து மானோ பூச் ரஹி ஹோ, என்ன கேட்குற மாதிரி பாக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, போலோ முஜே கியா கர்னா ஹை, சொல்லு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சுந்தரியா வந்து இப்ப ஹீரா சிங்கை பாக்குது. ஹீரா சிங் நே கோசி சே கஹா, பால்டி லாவோ. ஹீரா சிங் வந்து அந்த கோசி இருக்கார் இல்லையா, மில்க் மேன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்றாரு, பால்டி லாவோ, அந்த பக்கெட் கொண்டு வா, அதாவது பால் கறக்குவாங்க இல்லையா, அந்த பக்கெட்டை கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரா சிங் சொல்றாரு. கோசி ने कहा, मैं तो पहले ही दुह चुका हूँ. உடனே வந்து கோசி என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே பால் கறந்துட்டேனே, அது அவ்வளவுதான் தந்தது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நான் பால் கறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பர் தும் பால்டி தோ லாவோ, ஹீரா சிங் போலா, நீ திரும்ப கொண்டு வாயே அப்படின்ற மாதிரி ஹீரா சிங் சொல்றாரு. उसके बाद 13.5 सेर दूध उसके थले से तोलकर हीरा सिंह ने गोसी को दे दिया. कहा, यह दूध से जी को दे देना. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13.5 அதாவது 13.5 அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 12.5 to 12.6 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து அதுக்கப்புறம் அவர் கறக்கிறார். ஏற்கனவே ஒரு 5, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13.5 கிட்ட. 13.5 சேட் தூத் உஸ்கே தலை சே தோல்கர், ஸோ அவருடைய மடியிலிருந்து கறந்து ஹீரா சிங் என்ன பண்ணாரு, கோசி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, யஹு தூத் சேட்ஜி கோ தே தே, நான் இந்த பாலை வந்து சேட்ஜிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. फिर गाय के गले पर सिर रख कर बोला, सुंदरिया देख मेरी ओची मत करा. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல விஷயம் புரியுது இப்போ, அதனால என்ன பண்றாரு, அப்படியே காய்க்கு கலை அதாவது கழுத்துக்கிட்டு அப்படியே தலையை வச்சுட்டு பர்சிர் ரக்குகர் போல அவர் தலையை வச்சு சொல்றாரு, சுந்தரியா தேக் மேரி ஓச்சி மத் கரா, என்னை வந்து இப்படி இன்சல்ட் பண்ணாத சுந்தரியா, மே தூர் ஹூ தோ கியா, நான் தூரமா இருந்தா என்ன உனக்கு இப்ப, இஸ்மே முஜே சுக்கு ஹே, நான் இங்கே சந்தோஷமா தான் இருக்கேன், அதனால நீ வந்து என்னை இன்சல்ட் பண்ணாம இந்த மாதிரி செய்யாத அப்படின்ற மாதிரி சுந்தரியா கிட்ட சொல்றாரு. காய் முஹு சுகாயே வைசே ஹி கட்டி ரஹி. ஆனால் சுந்தரியா என்ன பண்ணுது, அப்படியே தலையை சுகானா பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தது. दूसरे दिन फिर वही हुआ, लाख कोशिश के बाद भी गाय ने पूरा दूध नहीं दिया. ஸோ அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்தது. லாக்கு கோஷிஷ் கே பாத், அதாவது அதிகமாக, அதாவது லட்சம் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல லாக்கு கோஷிஷ்னா அதிகமாக ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கூட गाय ने पूरा दूध नहीं दिया, அந்த பசு வந்து ஃபுல் பாலையும் கொடுக்கல. सेठ जी ने हीरा सिंह को बुलाकर कहा, क्यों हीरा सिंह, यह क्या है, यह तो सरासर धोखा है. ஸோ திரும்ப சேட் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, என்ன ஹீரா சிங் என்ன இது, இது வந்து சராசர் தோக்கா, இது என்னை வந்து டெஃபினட்டாக என்னை ஏமாத்துது, கம்ப்ளீட்டாக இது ஏமாத்தம் தான், என்னை வந்து இது ஒரு ஏமாத்து வேலை தான் அப்படின்ற மாதிரி சேட் பேசிட்டாரு. ஹீரா சிங் சுப் ரஹா, ஹீரா சிங்க்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறார். सेठ जी ने कहा, ऐसा ही है तो ले जाओ अपनी गाय और मेरे रुपये वापस करो. இப்போ சேட்ஜிக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்றாரு, அப்படிதான் இருக்கு, நீ தான் கறந்தா அது பால் கொடுக்கும் அப்படின்னா, ऐसा ही है तो ले जाओ, அப்படி இருந்தா நீ எடுத்துட்டு போயிடு, अपनी गाय உன்னோட பசுவை எடுத்துட்டு போயிடு, அவர் मेरे रुपये वापस करो, என்னோட காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. लेकिन रुपये हीरा सिंह घाव बेच चुका था,
उसमें से काफी रुपया मकान की मरम्मत में लग गया है. அவர் காசு கேட்குற சமயத்தில் லேக்கின் ருப்பியே ஹீரா சிங் என்ன பண்ணுறாரு, காவ் பேச்சுக்காத்தா அவருடைய கிராமத்துக்கு அனுப்பிடுறாரு, அவங்க வீட்டுக்கு அதை அனுப்பிடுறாரு, காசை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. உஸ்மேசே காஃபி ருப்பியா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டு மக்கான் கி மர்மத்னா ரிப்பேர் பண்ணுறது, இந்த வீடை சரி பண்ணுறது. ஸோ அவங்க புவராக இருந்தாங்க, இப்போ தான் காசு கிடச்சிருக்கு இல்லையா, அதனால அந்த வீடை ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க்கில் வந்து அந்த காசை அவங்களும் போட்டுட்டாங்க. உஸ்மேசே காஃபி रुपया मकान की मरम्मत में लग गया था. अब सेठ जी को देने के लिए रुपया कहाँ से लाए. இப்போ सेठ जी க்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட காசே இல்லை. उसे चुप देखा. सेठ जी बोले, अच्छा तनख्वाह में से रकम कटती जाएगी, तब पूरी हो जाएगी तो अपनी गाय ले जाना. ஸோ இப்போ வந்து उसे चुप देखा, அவ அமைதியாக பார்த்துட்டு இருக்கும்போது சேட்ஜி சொல்கிறாரு, அச்சா தனக்வாத் மேசே ரகம் கட்தி ஜாயகி, உன்னோட சேலரியில் நான் என்ன பண்ணுவேன், அந்த பசுவுக்கு கொடுத்த காசை வந்து கட்தி ஜாயகினா டிடெக்ட் பண்ணிகிட்டே வருவேன், அதாவது உன்னோட சேலரியிலேருந்து நான் பிடிச்சிக்கிட்டே வருவேன், உன்னோட சேலரியிலேருந்து இந்த காசை நான் கம்மி பண்ணிகிட்டே வருவேன். ஜப் பூரி ஹோ ஜாயே தோ அப்பனி காய் லே ஜானா, எப்போ வந்து இந்த காசு வந்து கரெக்டாக ஆகுதோ, அதாவது உன்னோட சேலரியிலேருந்து நான் பிடிச்சிட்டே வரேன் இல்லையா அந்த அமௌண்ட் எப்போ கரெக்ட் ஆகுதோ அப்போ நீ இந்த பசுவை கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்கிறாரு. अगले दिन सवेरे बहुत सा दूध ढ्योडी में बिखरा हुआ था. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பால் வந்து டியோடின்னு என்ன சொல்லுவாங்க, இந்த டோர் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்கரா ஹுவாத்தா ஃபுல்லாக ஸ்பில் அவுட் ஆகி எல்லா இடத்துலையும் கொட்டி செதறி கிடந்தது. उससे पहले शाम गाय ने दूध देने से बिल्कुल इनकार कर दिया था. இதுக்கு முன்னாடி ஈவினிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் பால் ஃபுல்லாக ஸ்பில் அவுட் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி ஈவினிங் பால் கறப்பாங்க இல்லையா, அப்படி பால் கறக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, पहले शाम गाय ने दूध देने से बिल्कुल इनकार कर दिया था. அந்த பசு வந்து பால் சுத்தமாக கொடுக்கல, இன்கார்னா ரெஃப்யூஸ் பண்ணுது, பால் கறக்கவே விடலை, பால் சுத்தமாக கொடுக்கல. ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டியோடி பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்பில் அவுட் ஆகி கிடக்கு. सेठ जी ने पूछा, हीरा यह क्या बात है. ஹீரா சிங் சிர் ஜுகாக்கர் ரஹ கயா, இது என்ன இப்படி இருக்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரா சிங் ஒரு வழி இல்லாம சிர் ஜுகாக்கர் தலையை கவுத்து போட்டு அப்படின்னு நிற்கிறார். फिर उसने पूछा, रात गाय कुली तो नहीं रह गई थी, आप इसकी खबर तो लीजिए. உடனே ஹீரா சிங் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ராத் காய் குலி தோ நஹி ரஹ கை தி, அப்போ நைட் டைம்ல மாடு வந்து திறந்து விட்டுருந்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை விசாரிங்க. ஆப் இஸ்கி கபர்னா நியூஸ், ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸை தெரிஞ்சுக்கோங்க, மாடு எங்கே இருந்ததுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரா சிங் சேட் கிட்ட சொல்கிறார். गोसी को बुलाकर पूछा गया तो उसने कहा, कल रात मैंने गाय को खुद கூண்டே से बांधा था. அப்போ கோசி என்ன சொல்கிறாரு, கோசியை உடனே கூப்பிட்டு கேட்கும்போது கோசி சொல்கிறாரு, கல் ராத் மைனே காய்க்கோ குத், அதாவது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நானே தான் இந்த பசுவை என்ன பண்ணேன்னா, கூண்டே அப்படின்னா இந்த மாடு கட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஒரு கொம்பு மாதிரி கிரவுண்டில் போட்டிருப்பாங்க, ஸோ அதில் வந்து மாடு கட்டி வைப்பாங்க, அதுதான் கூண்டே, பெக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த கூண்டேயில் நானே தான் என்ன பண்ணேன், குத் கூண்டேசே பாந்தா தா, நான் அதை வந்து கட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். हीरा सिंह ने कहा, नहीं ऐसा नहीं हो सकता, गाय रात को आकर ढ्योडी में खड़ी रही है और अपना दूध गिरा गई है. இல்லை இல்லை இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, ஹீரா சிங் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ऐसी नहीं हो सकता, गाय रात को आकर ठोड़ी में खड़ी रही. என்னது இது, பசு வந்து அதுவே வந்து இவர் கட்டி போட்டேன்னு சொல்கிறாரு கோசி, ஆனால் பசு அதுவே வந்து டியோடியில் நின்றுட்டு அதனுடைய பாலெல்லாம் வந்து ஸ்பில் அவுட் பண்ணுமா, இது என்னது, இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே சேட்ஜி என்ன சொல்கிறார், சேட்ஜி போலே ऐसी மஸ்னூயி பாத்தே அவரும் சே கஹனா. மஸ்னூயி அப்படின்னா ஃபேப்ரிகேட்டட் ஒரு ஸ்டோரி மாதிரி, அதாவது நீயா சொல்கிற கதை, அதாவது நீ சும்மா கதை சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ சொல்கிற இந்த ஸ்டோரியை அவரும் சே கஹனா, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லு, இந்த விஷயத்த நான் நம்ப மாட்டேன், நீ மற்றவங்கள்ட்ட போய் சொல்லு. ஜாவோ கபர் லாவோ கி வஹ் கौन ஆத்மி ஹே ஜிஸ்கே கர்தூத் ஹே. ஸோ அப்போ அந்த கண்டிப்பாக அதை யாராவது கழட்டி தான் விட்டுருக்கணும் இல்லையா, ஜாவோ கபர் லாவோ, ஸோ போய் விசாரி, யார் அவர், யார் இப்படி பண்ணதுன்றதை விசாரி, இந்த சும்மா காயே வந்துச்சுன்ற கதையெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சேட்டு சொல்கிறார். ஹீரா சிங் சுப்சாப் அப்பனி கோட்ரி மே ஜாக்கர் லுடக் கயா. இப்படி இந்த விஷயத்தை கேட்ட உடனே கோட்ரினா ரூம்னு அர்த்தம். ஹீரா சிங் என்ன பண்ணுறாரு, அமைதியாக அவரோட ரூம்குள்ளே போயிட்டு லுடக் கயா, லுடக் கயான்னா அப்படியே சுருண்டு படுத்துக்கிறார்.
ஓகே. கப் ஆங்க் லகி குச் பத்தா நஹி, அதாவது போய் படுத்திருக்காரு, அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் இல்லையா. கப் ஆங்க் லகின்றது இந்த இடத்துல ஸ்லீப்புன்னு அர்த்தம், தூக்கத்தை சொல்கிறாங்க. எப்போ அவர் தூங்கினாருன்றது அவருக்கே தெரியாது, அந்த மாதிரி போய் அவர் படுத்திருக்கார். ராத் கோ அச்சானக் லகா கி தர்வாசே கி ஓர் சே ரகட் கி ஆவாஸ் ஆயி. ஸோ நைட்டில் அவர் எப்போ தூங்கினாருன்னு தெரியாது, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அச்சானக் லகா ஒரு சடனாக வந்து ஒரு சவுண்டு கேட்குது, தர்வாசே கி ஒரு டோர் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, ரகட் கி ஆவாஸ் அதாவது ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஒட்டுக்கர் தர்வாசா கோலா, எழுந்து அவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. தேக்கா சுந்தரியா கடிஹ. ஸோ பார்த்தா அங்கே என்ன நிற்குது, சுந்தரியா அங்கே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நைட் கட்டியிருப்பாங்க, பட் சுந்தரியா திரும்பவும் அங்கே வந்து நின்றுட்டுருக்கு. முஹு ஊப்பர் உठाकर சுந்தரியா உசே अपराधी की आंखों से देख रही थी. சுந்தரியா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முகத்தை உயர்த்தி ஹீரா சிங்கை பார்க்குது. எப்படி அப்படின்னா அபராதிக்கு ஆங்கோசே, அதாவது ரொம்ப ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டியான ஒரு முகத்தோடைய அவர் என்ன பண்ணுது, ஹீரா சிங்கை பார்க்குது. ஆங்கோசே தேக் ரஹி தி மானோ ஷமா யாச்சனா கர் ரஹி ஹோ, அதாவது மன்னிப்பு கேட்குற மாதிரி, யாச்சனா ரெக்வெஸ்ட், ஸோ மன்னிப்பு கேட்குற மாதிரி என்ன பண்ணுது, ஹீரா சிங்கை பார்க்குது. ஜெய்சே கெஹத்தி ஹோ மே அபராதினி ஹூ. ஸோ என்ன சொல்ல வருது, நான் தான் அபராதினி, நான் தான் தப்பு பண்ணவன், இந்த மிஸ்டேக்கை பண்ணுவேன் நான் தான். லேக்கின் முஜே ஷமா கர் தேனா, ஆனால் நீங்கள் என்னை வந்து மன்னிச்சிடணும், ஃபர்கிவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பார்க்குது. மே படி துக்கியா ஹூ, நான் ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன், இந்த தப்பை நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி முகத்தில் ஹீரா சிங்கை பார்க்குது சுந்தரியா. தேக்குக்கர் ஹீரா சிங் விஹவல் ஹோ விட்டா. விஹவல்னா ரொம்ப கஷ்டமாகிறது. ஸோ இதை பார்த்த உடனே ஹீரா சிங்கால் அவர் துக்கத்தை அடக்க முடியல, ரொம்பவும் அவர் விஹவல் ஹோவிட்டா, ரொம்பவும் சோகமாயிடுறாரு. உஸ்கே ஆன்சூ ரோக்னா ரூகே, அதாவது அவர் கண்ணிலிருந்து வர தண்ணியை ஸ்டாப் பண்ணவே முடியல. ரோகேனா ரூகே, ஸ்டாப் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆன்சூ அந்த டியர்ஸ் கண்ணீர் வந்து வந்துட்டே இருக்கு. வகு சுந்தரியா கி கர்தன் சே லிபட் தேர் தக் சிசக்தா ரஹா. அவர் சுந்தரியாவுடைய கர்தன் அந்த கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, லிபட் அப்படின்னா அப்படியே ஹக் பண்ணி அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு, தேர் தக் சிசக்தா ரஹா. தேர் தக்னா ரொம்ப நேரம், சிசக்தானா சாபிங், அதாவது தேம்பி தேம்பி அழறதுன்னு அர்த்தம். சிசக்தாரகா, ரொம்ப நேரம் அந்த கழுத்தை கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. நான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன், அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பாருங்க, என்னுடைய பாவர்ட்டியை நினச்சி நான் உன்னை வந்து இங்கே கொடுத்துட்டேன், ஆனால் உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அவர் தேம்பி தேம்பி அழறாரு. அக்லே சவேரே உஸ்னே சேட்ஜி से कहा आप मुझसे जितने महीने चाहे कसकर चाकरी करवाए पर गाय आज ही यहाँ से गाँव चली जाएगी. அடுத்த நாள் காலையில் சேட்ஜி கிட்ட சொல்கிறாரு, ஆப் முஜேசே ஜித்தனே மஹீனே சாஹே. ஸோ நீங்கள் என்கிட்ட இருந்து எத்தனை மாதம் வேணும்னாலும், மஹீனே சாஹே கஸ்கர் சாக்கரி கர்வாயே, அதாவது கஸ்கர் சாக்கரி, சாக்கரினா வேலை, கஸ்கர் சாக்கரினா ரொம்ப கடின வேலை. ஸோ எவ்வளோ கடினமான வேலைனாலும் வாங்கிக்கோங்க, கர்வாயே என்ன செய்ய வச்சுக்கோங்க. ஆனால் பர் காய் ஆஜ் ஹி யஹா சே காவ் சலி ஜாயேகி, ஆனால் பசு இன்னைக்கே இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். रुपये जब आपके चुकता हो जाए मुझसे कह दीजिए. எப்போ உங்களுக்கு அந்த மணி ஸ்டாப் ஆகுதோ, அதாவது இந்த காய்க்கு கொடுத்த காசு இருக்கு இல்லையா, அது எப்போ வந்து நான் வேலை செய்யறதுல வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டே வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லிடுங்க. रुपये जब आपके चुकता हो जाए मुझसे कह दीजिएगा, எனக்கு நீங்கள் அப்போ சொல்லிடணும். தப் மை பி சுட்டி கர்லுங்க, அப்போ நானும் இங்கேருந்து போயிடுறேன், அதாவது கொடுத்த காசுக்கு நான் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நானும் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. और सेठ जी कुछ कहे इससे पहले ही हीरा सिंह गाय को लेकर चल दिया. सेठ जी வந்து ஆமா இல்லை அப்படின்னு பேசுறதுக்குள்ளேயே அவர் என்ன சொல்றாரு, அந்த காயை எடுத்து சுந்தரியாவை கூட்டிட்டு அவர் போயிடுறாரு. सेठ जी कुछ कहे इससे पहले ही हीरा सिंह गाय को लेकर चल दिया. ஸோ ஏன்னா அந்த பசுவை வந்து உடனே கொண்டு போய் கிராமத்தில் விட்டுடணும் அப்படின்ற எண்ணத்தில் போறாரு. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு மட்டும் அந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, அந்த அனிமல்ஸ்க்கும் நம்மளோட பெட் அனிமல்ஸ்க்கும் எவ்வளோ ஒரு பாரம் அது மனசில் இருக்கும் அப்படின்றது இந்த லெசனில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து அதால் முடிஞ்சாலும் கூட அதால் செய்ய முடியல, அது மனசு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து சாரி கேட்குற மாதிரி அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த லெசனை நம்மளுக்கு, இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு கொடுத்தவங்க ஜைனேந்திர குமார்ஜி. ஸோ அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து இந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதில் நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்தது, நான் நம்புகிறேன் உங்களுக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்.
திரும்பவும் ரீட் பண்ணுங்கள். ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் தனியாக எழுதி படிங்க. ஸோ நீங்களுமே இந்த ஸ்டோரியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஹிந்தியிலேயே சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கும் வந்து அந்த ஓனாக எழுதுகிற அந்த திறமை வந்துடும். ஸ்டோரியை என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.